என்ன நிலா? என்ன சார் நீங்க பாட்டுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறீங்க? ஓ, காசு கொடுக்கலையா? சரி சரி, நம்ம கடை தானே நினைச்சு கொடுக்கல. என்னது நம்ம கடையா? யோ, வந்தது டொப்பிங் கூப்பிட்டதுக்கு உனக்கு அவ்வளவு ரோசம் வருது. ரெஸ்பெக்ட் கொடு, மரியாதை கொடுன்னு அந்த நாயும் பேசுனேன். நான் எத்தனை சார் போட்டுக்கிறேன் உனிய? ஒழுங்கு மரியாதை காசு எடுத்து வச்சுட்டு போயா. நம்ம கடையாம நம்ம கடை, இது எங்க கடை. நீ பரவாயில்ல விடுடி, உங்க வீட்டுக்காரர் தானே. ஆனா உடிச்சின புள்ள வீட்டுக்காரனால வீட்டோட இது பிசினஸ் பண்றாடா. இந்த டொப்பிக்காரங்க கிட்ட எல்லாம் இப்படி காசு வாங்கணும். இல்லாட்டி அடிக்கடி வந்து இப்படி குடிச்சிட்டு மரியாதை கொடு, அது கொடு, இது கொடு என்ன நாயும் பேசுனா. காசு கொடுத்துட்டு போட்டு கம்மி ரெடி. சரி சரி, தரலாம். எவ்வளோன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் 40 ரூபாய் சீக்கிரம். உனக்கு மட்டும் 100 ரூபாயா? 100 ரூபாய் ஜிபே பண்ணி விடு எப்பவும் போல. உனக்கு அதானே தெரியும். நீ கையில காசு வச்சிருக்க மாட்டே, ஒன்றும் வச்சிருக்க மாட்டியா. பேக்கெட் மட்டும் 10 வச்சுக்குவேன், 10 பைசா உள்ள வச்சிருக்க மாட்டேன். ஃபோன்லேயே அனுப்பிவிடு. உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசினதுக்கு தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ். சரி சரி, அனுப்பி வைக்கிறேன். சரி கிளம்புறேன். ஜூஸ் எல்லாம் நல்லா தான் போடுறீங்க. சரி பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட். யோ டோப்பி, இந்த வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் விட நான் பேச வேண்டியது இருக்குது. சரி சரி கிளம்பியா, காத்து வரட்டும். மற்ற கஸ்டமர் எல்லாம் வரணும்ல. சரி சரி, கிளம்புறேன். பாஸ் பசிக்குது பாஸ், ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க பாஸ். காலையிலேருந்து எதுவுமே வாங்கி தரல பாஸ். நீங்க எனக்கு தாடா பசிக்குது, என்ன பண்றேன்னு தெரியல. இங்க ஏதாச்சும் கடை இருக்குதான்னு பாரு, ஏதாவது சாப்பிடலாம். இங்க எங்க பாஸ் கடை இருக்க போகுது? பேசாம ஒரு வண்டி வாங்கிக்கோங்க பாஸ். வண்டி இருந்தா நம்ம எங்க வேணாலும் டக்குன்னு போய் சாப்பிட்டு வரலாம்ல. பாஸ் பாஸ், அங்க பாருங்க பாஸ், ஒரு கடை இருக்குது. எங்கடா பாஸ்? அங்க பாருங்க, யாரோ புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்களாட்டுருக்கு. வாங்க பாஸ், போய் ஏதாவது இருந்தா சாப்பிடலாம். இங்க யாரோட கடை வச்சிருக்கிறா? நேத்தெல்லாம் இந்த கடை இல்லையே, இப்ப என்ன திடீர்னு வந்திருக்குது? அது என்ன கடைன்னு ஒன்றும் தெரியலையேடா. வாங்க பாஸ், எந்த கடையா இருந்தா என்ன பாஸ், ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாங்க பாஸ். அப்படிங்கிறியா? சரி வா போலாம். ஐயோ, இவங்களா? பாஸ் பாஸ், இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்களை ஞாபகம் இருக்குதா? எங்கோ பார்த்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஐயோ பாஸ், அன்னைக்கு நடுக்காட்டுக்குள்ள இவங்களை மண்டையில அடிச்சு படுக்க போட்டோமே, அந்த பொம்பளைங்க தாங்க பாஸ் இவங்க. அந்த பொம்பளைங்களோட இவங்களா கடை வச்சிருக்கிறாங்க. மெதுவா பேசுடா, அவங்களுக்கு ஏதாவது காதுல விழுந்துட்டு போகுது. அப்புறம் நம்ம மண்டை குழந்தை எடுத்துட்டு போறாங்க. என்னையில யாரும் கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு, அங்கேயே நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு கேளு. அதானே இந்த ஆளா? சின்ன பிள்ளை உனக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த ஆள் உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்தால? அதான் ஆமா, எங்க வீட்டுல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இந்த ஆளு தானே வந்திருந்தா. அண்ணா அண்ணா. பாஸ் பாஸ், உங்களை தான் கூப்பிடுறாங்க. என்னம்மா? அண்ணா, நீங்க பெயிண்ட் அடிக்கிற அண்ணன் தானே? எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள வந்தீங்க, என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஓ அப்படியாமா? ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்குது. அக்கா, சாப்பிட்றதுக்கு என்னக்கா இருக்குது? தம்பி, இது ஜூஸ் கடைப்பா. ஓ, ஜூஸ் கடையா? பாஸ் பாஸ், ஜூஸ் ஆச்சு வாங்கி கொடுங்க பாஸ், ரொம்ப பசிக்குது. சரிடா சரிடா, வாங்கி தரேன். சரி 2 ஜூஸ் போடுமா. என்ன புதுசா வச்சிருக்கீங்களா? ஆமா, நான் புதுசா தான் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணோம். பாஸ் பாஸ், ஜூஸ் நல்லா இருக்கு பாஸ், நான் இன்னொன்று வாங்கிக்கிறேன். போதுடா, ஒன்று குடிச்சிட்டு வா போலாம் டக்குன்னு. இந்தா, எனக்கு வேண்டாம், நீயே குடி, இதையும் சேர்த்தி. சீக்கிரம் இந்த இடத்துட்டு போலாம். நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிட்டோம்னா தேவையில்லாம வம்புல மாட்டிக்குவோம். என்னடி உங்க மாமியார் எங்க மாமியார் வந்துட்டு இருக்காங்களா இருக்குது? ஆமா, கிழவிங்கள குரூப்பா வந்துட்டு இருக்காங்க. நம்ம வளர்ச்சியை பாக்குறதுக்கு வர்றாங்களா இருக்குது. வரட்டும். என்னடி சின்னப்புள்ள, என்ன இதுதான் கடையா? ஆமாக்கா, இந்த கடை தான். என்னமா நான் கட்டையை வச்சிட்டு ஒரு தட்டுல பழத்தை வச்சிட்டு மேல என்னமோ வைக்க போற அள்ளி போட்டுட்டு இது ஒரு கடைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கற. ஏண்டி இந்த கடை வைக்கிறது தான் நீ தவளோ நாயும் பேசிட்டு இருந்தியா? கடவி கொழுப்பு பாத்தி அடி நிலா. சரி விடு, கண்டுக்காத. என்ன பண்றது, உங்க அத்தை தானே. ஆமாக்கா, ஆமா, 4 கட்டையை வச்சு வைக்க போறது அள்ளி போட்டுக்கிறேன். இப்போ என்னங்கிறீங்க நீங்க? என்னமா எனக்கு அப்படியே லட்சக்கணக்கா பணத்தை கொடுத்து புதுசா என்னமோ கடை வச்சு கொடுத்த மாதிரி பேசுறீங்க? 10 பைசா உங்ககிட்ட வாங்கல நானு. நானே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு கூட எதையாவது குறை சொல்றதுனே வந்தீங்களாக்கு? இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்தீங்களா, இல்லை ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்தீங்களா? ஆமா உங்ககிட்ட அப்படியே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டால. வீட்ல ஒரு வரக்காப்பி போட கூட உங்களுக்கு துப்பு இல்ல. நீ வந்து ஜூஸ் போடுறாளாமா ஜூஸ். சரி என்ன கேட்கமா என்னமா எனக்கு இவ போட்டு ஒன்று கொடு, அந்த குடிச்சிட்டு போறேன். ரொம்ப வேக்காடா வேற இருக்குது. இந்த ராமாய் சொன்னாலும் கேட்காம வா போலாம் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டான். சரி எதையோ ஒன்று போட்டு கொடு. சரி போட்டு தரா, போங்க. அங்கே சேர் போட்டுக்கிற உட்காருங்க. ஆமா, சேர் போட்டுக்கிற, சேர் பெரிய சேர். சரி வா ராமாய், அங்கே உட்கார்ல வா. உங்களுக்கு என்னக்கா ஜூஸ் போடுறது? எதையோ ஒன்று போட்டு கொண்டு வா, பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு. சரிங்கக்கா. குடிங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இதனடி என்னமா நீலம் போட்ட மாதிரி கொடுத்துருக்குற? அதானே பார்த்தேன். ஐயோ, உன்னை நம்பியெல்லாம் குடிக்க முடியாது சாமி. இந்த எனக்கு வேண்டாப்பா. என்னமா ஜூஸ் போடுறீங்க, என்னமா நீலக்கடை கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குறா பாரு. அதானே, உங்களுக்கெல்லாம் நல்லது போட்டு கொடுத்தாலே குடிக்காதே. இதெல்லாம் நீங்க முன்ன பின்ன குடிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா நான் ஜூஸே குடிச்சது இல்ல பாரு. ஏதோ பழத்துல ஏதாவது போடுடின்னு பார்த்தா என்னமா சாயம் போட்ட மாதிரி நீல கலர்ல கொடுக்குறா. இது எனக்கு தண்ணி கேட்க, எனக்கு வேண்டாம்டா. ஐயோ அத்தை, அதுவும் பழந்தா. அது ப்ளூபெரின்னு சொல்லுவாங்க. அந்த ஜூஸ் குடிங்க, நல்ல டேஸ்டா தான் இருக்கும். ஆமா, எனக்கு என்னடி போட்டு கொடுத்துருக்கீங்க? அத்தா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, குடிங்க. அதுவும் உடம்புக்கு நல்லதுதான். இது சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி அத அந்த ஆட்டா ப்ளூபெரி, உங்களுக்கு கூஸ்பெரி போட்டுக்கிறா. குடிங்க நல்லா இருக்கும். என்னடி ரங்கா, என்னமா பெரிங்கிறாளுங்க? இதை குடிச்சு வெறிகிரி குடிச்சிடாதே. என்னடி இவ்வளவு அனாத்தையோ போட்டு கலக்கி வைக்கிறாளுங்க. என்ன சாயம் போட்ட தண்ணி மாதிரி கொடுக்குறாளுங்க. இவங்களை நம்பி குடிக்கலாமா வேண்டாமா? நீ சொன்ன மாதிரி வீட்லயே சோறு குழம்பு பார்க்கறதுக்கு துப்பு இல்லாதவங்க இவங்களை நம்பி இங்க வந்து குளிச்சு உடம்புக்கு இடம்பு ஏதாவது கெட்டு போச்சுன்னு என்னடி ரங்கா பண்றது?
பாத்தியாடி கிளம்பி ரெண்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்குதுன்னு. இவங்களுக்கெல்லாம் நல்லதே கொடுக்கக்கூடாது. வேற ஏதாவது சொன்னா எதையாவது பழசு புரிஞ்சு அப்படியே கொடுத்துருப்போன்னு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்தோம்ல, அதை இப்படி பேசிட்டு இருக்குதுங்க இந்த கிழவிங்க. அக்கா என்ன ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? குடிங்க குடிங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ நான் இதெல்லாம் குடிச்சதே இல்லடி. இதெல்லாம் குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. சும்மா ஏதாவது ஜூஸ் போட்டு குடினா எனக்குவோ கலர் தண்ணி மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இவ்வளோ நம்பி என்னதான் பண்றதோ, குடிக்கிறதா வேண்டாமா? சரி ராமாயி குடி பார்க்கல எப்படிதான் போட்டுக்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா தான் போட்டுக்கிறாங்க. இது ஒரு மாதிரியா தான் இருக்குது. குடி ராமாயி, நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடி நல்லா தான் இருக்குதா? குடிட்டா குடி குடி, இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி. ஏய் ரங்கா, பரவாயில்லடி, இவளுக்கு நல்லா தான் போட்டுக்கிறாங்களுங்க. நான் கூட என்னமோ நினைச்சேன், வீட்டில் கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளும் போட்டு கொடுத்தது இல்லைன்ற மருமக. இப்பதான் வாழ்க்கையிலே முதல் வாட்டி அவள் ஜூஸ் போட்டு குடிக்கிறடி. வீட்டில் ஒரு லெமன் ஜூஸ் போடுறடினா கூட போட மாட்டா. சக்கரை பத்தாது புளிப்பா கொண்டு வந்து கொடுப்பா. பரவாயில்லையே, இங்கே நல்லா போட்டுக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது எல்லாம். என்னக்கா ஜூஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ஏதோ சுமாராக தான் இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, ஓரளவு போடுறீங்க. சரி சரி சரி, அதான் எப்படி போடுறேன் என்ன பண்ணுறேன்றதை பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே வந்தேன். கரிமக்கா என்னமோ சின்ன பிள்ளை நிலாவை ஏதோ ஜூஸ் கடை ஏதோ இன்னைக்கு போடான்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏதாவது போய் பாத்தீங்களாக்கா? இல்ல சித்த என்னமோ சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றும் போய் பார்க்கலையே. காலையில மாடு கட்டிட்டு அப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்ததோட சரி. அப்புறம் உங்க கூட தான் இருக்கிறேன். ஆமா ஆமா, எங்க கூட தான் இருந்தீங்க. சரி எதுக்கு போய் பாத்தீங்களா என்னமோன்றதை கேட்டேன். சரி வாங்க ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு ஏதோ என்ன நிற்கிறாங்கன்னு அப்படி பார்த்துட்டு வரலாம். அவங்க வேற நேற்றே வந்து சொன்னாங்க, சரி நம்ம ஓகலாம் நல்லா இருக்காதுல்ல, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒருத்தடி காணான்ட்டு. சரி வா ஒரு ரேட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட தான் போடான்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க. ஆமாக்கா, அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு எதுக்காக தான் போட்டுக்கிறாளுங்களாமா. அதான் எங்கள் வீட்டுக்கார் கூட பார்த்துட்டு ஃபோன் பண்ணாரு. அவர் கடைக்கெல்லாம் போய் ஜூஸ் குடிச்சுட்டு தான் போனாராமா. அப்படியே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், என்ன இவங்க 2 பேரும் இங்கே கடை போட்டுக்கிறாங்க புதுசா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தார் என்கிட்ட தான். அப்படியா? சரி 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 வாங்க போறேட்டு அப்படியே போயிட்டு வரலாம். ஆமாக்கா, பிள்ளைங்க எல்லாம் காலேஜ்லேருந்து வரக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்படியே போனோம்னா சித்த நேரம் இருந்துட்டு அப்படியே பிள்ளைங்க வரும்போது வந்துடலாம். ஆமாக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைங்களும் வந்துடுவாங்க. சரி வாங்க போகலாம் அப்போ. என்ன சின்ன பிள்ளை, மத்தியானத்துக்கு மேலே ஆகி போச்சு, பொழுதே போயிட மாட்டேங்குது. இன்னைக்கு அவ்வளோதான் வியாபாரமா? மணி 3 தான் ஆச்சு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கல விடு. அதுக்கு இல்லடி, பசிக்குது. சோறாச்சு கொண்டு வராமல் வந்துட்டோமே. ஜூஸையே குடிச்சிட்டு எப்படி இருக்கிறோம் நாமளும். ஆமாடி, இன்னைக்கு ஒரு முதல் நாளுன்னு ஒரு ஆர்வத்தில் தோத்தையை கவனிக்கல, ஒன்றையும் கவனிக்கல, நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம். நாளுக்கெல்லாம் வரும்போது சாப்பாடு கொண்டு வந்துடலாமா? இங்கே என்ன இங்கே ஃபுல் டே இங்கே இருக்கணும், யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்களா? ஆமா சின்ன பிள்ளை, வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவோம் நாளையில இருந்து. சரியா? அம்மா இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் இருக்கலாம் நம்ம இங்க? இருக்கலாம் விடு, ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கலாம். போதும், முதல் நாள் தானே, அப்புறம் போக போக வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறியா? சரி சின்ன பிள்ளை, சரி 6 மணி வரைக்கும் இருந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம். ஆமா இதெல்லாம் எங்கடி வைக்கிறது கொண்டு போய் மறுபடி? அதுக்கு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன், நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காலு தாண்டி ரொம்ப வலிக்குது. சரி வா கொஞ்ச நேரம் உட்காரலாம், கஸ்டமர் தான் ஒருத்தர் இல்லையே இப்போ. உட்காருது நடி உட்காருது. அப்ப அடுத்துக்கலாமா இருக்குது? எனக்கே நின்று ஒரு மாதிரியா இருக்குது. சாப்பாடு மேல ஒண்ணும் மேல பட்னியா வேற நின்றுக்கிறோமா, அதான் பேசாம படுத்துக்கலாமா இருக்குது. ஆமாடி ஆமாம், இங்கே இப்படியே படுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்ம பிஸ்னஸ் படுத்துக்கும். நீ சொல்றது சரிதான் சின்ன பிள்ளை. சம்பாதிக்கணும்னு வந்துட்டோம், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆமாடி, பெரிய வீரவசனமெல்லாம் பேசிட்டோம். இப்போவே படுத்துக்கலாம் தோணுதுங்கிற. நீ சொல்கிறது பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு நம்ம இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணி ஆகணும். இந்த கிழவிங்க வேறு என்ன வச்சு பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்களா? கிழவிங்க கிட்ட வீராப்பா வசனமெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது சின்ன பிள்ளை. ஆனால் வாரிங்க பொழுதுக்கு நின்று வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாண்டி இருக்குது. அதே நம்ம இவ்வளோ நாள் வேலை செய்யாமே இருந்துட்டோமா, புதுசாக இப்போ செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஓவராக கொஞ்சம் சீன் போட்டுட்டோமோ? ஏடி காலையில் கூட உங்கள் வீட்டுக்காரன் அந்த பேச்சு பேசினேன். ஆமாண்டி சின்ன பிள்ளை, ஏதோ பேசிட்டோம். அவங்க கிட்டேலாம் போய் இப்போ முடியல அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவுதான். கை வலிக்குது கால் வலிக்குது சொன்னால் உனக்கெல்லாம் இதாகாத வேலை அப்படின்னு இன்னும் கழுவி ஊற்றுவாங்க. ஏன் அந்த அக்காங்களை வந்திருக்காங்கடி? சின்ன பிள்ளை வாங்கக்கா, வாங்க வாங்க வாங்க. நீ என்ன நிலா, கடையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது? வாங்க மலர்க்கா, பரவாயில்லக்கா, இன்னைக்கு தானே முதல் நாள். ஏதோ பரவாயில்லாம போயிட்டு இருக்குது. நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வருவீங்க? காலையிலே வருவீங்கன்னு பார்த்தா. அதுதான் நான் ஏங்க நீ நான் தான் நேற்றே சொல்லிட்டு வந்தேன்ல, ஏன் சீத்தக்கா ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கிறீங்க? அது கொஞ்சம் வேலை இருந்ததா, இப்போ நாங்கள் ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். சரி அதான் இப்போதான் சரி அப்படியே பிள்ளைங்களையும் காலேஜ்ல இருந்து வந்துருவாங்களா, சரி அப்படியே பார்த்துட்டு சரி அப்படியே பிள்ளைங்களோடவே போய்க்கலான்ட்டு தான் இப்போதான் வந்தோம். சரி என்னடி பரவாயில்லையா வியாபாரமெல்லாம்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் தானேக்கா, ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டு தக்க இருக்கு. சரி சரி எல்லாரும் உட்காருங்க, உங்களுக்கு என்னென்ன ஜூஸ் வேணும்னு சொல்லுங்க, போட்டு தரேன். எனக்கு ஒரு சர்பத்து மாதிரி இருந்தா போதும் சின்ன புள்ள. ஏக்கா சர்பத் போதுமா? நம்ம கிட்ட எல்லா பழங்களும் இருக்குதுக்கா, எல்லா ஜூஸ் கிடைக்கும். இருக்கட்டும் பரவாயில்ல சின்ன புள்ள, சர்பத் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா, சரி நீ குடிக்கணும்னு தோணுதே, அதுவே போதும் எனக்கு. பரவாயில்லையே, ஜூஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கிறீங்க. ஆமா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பரவாயில்லையே நீலா, நல்லா போட்டுக்கிறீங்க. அந்த டவுன் பக்கம்
பரவாயில்ல நீங்களாச்சும் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்களே. காலையில எங்க அத்தைங்க வந்து என்னோட அத்தை இவளோட அத்தை வந்து அது இது நொட்டனாயும் பேசி போறாங்க, என்ன இப்படி பண்ணிருக்கிறா அப்படி பண்ணிருக்கிறான்னு. குறை பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை சின்ன புள்ள, ஏதோ சூப்பரா இருக்குது போ. நல்லா போட்டிருக்கிறீங்க. பரவாயில்ல, நானே இந்த அளவுக்குள்ள போடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஏக்கா நல்லா இருக்குதுல்ல? ஆமா சீதா, எல்லாம் நல்லா தான் போட்டுக்கிறாங்க. ஏ சின்ன புள்ள, இது பார்சல் எல்லாம் தருவீங்களாடி? தரலாம் நீ. யாருக்கு? அதான் வீட்டுல சின்னமாலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஜென்னி சிம்ரன் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு தான். சரியா, நீ பார்சல் பண்ணி தர இருங்க. என்ன சீதாக்கா, உங்களுக்கு ஏதாவது பார்சல் வேணுமா? இல்ல இல்ல, பார்சல் எல்லாம் வேண்டாம். சீத்த நேரத்துல பிள்ளைங்க இங்க தானே பஸ் இறங்குவாளுங்க, அவங்க வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒன்று இங்கே குடிக்கட்டும். எதுக்கு பார்சல் எல்லாம்? அதுவும் சரிதாக்கா. சரி வரட்டும் வரட்டும். சரி யாக்கா நின்றுட்டே குடிக்கிறீங்க? அதாங்க சேர் போட்டுக்கிற உட்காருங்களா, பிள்ளைங்க வரட்டும். ஆமாக்கா, கால் வலிக்குதுக்கா. வாக்கா, பிள்ளைங்க வர வரைக்கும் அங்கே உட்காரலாம். வாக்காளி மக்கா. சரி மலர், வா உட்காரலாம். என்னடி காலையில இருந்து இங்கே தான் இருக்கிறீங்களா? ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லக்கா, அதாக்கா பேசிட்டு இருந்தோம். சாப்பாடே சாப்பிடவே இல்லக்கா இன்னைக்கு. உள்ளே இங்கே தான் இருக்கிறோம். நாளையிலேருந்து சோறு கொண்டு வந்துருவோம். ஆமா ஆமா, சீத்த ஏதோ போட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு